உடல் ஆரோக்கியம், விளையாட்டுகளில் சாதிக்க குழந்தைகளுக்கான கூடம் கோவையில் புதிய முயற்சி. கோவையில் துவங்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான உடற்பயிற்சி கூடத்துடன் கூடிய விளையாட்டு பயிற்சி மையம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தற்போது உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் பல்வேறு விளையாட்டுகளில் சாதிக்க மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோவை வடவள்ளி பகுதியில் குழந்தைகளுக்கான உடற்பயிற்சி கூடத்துடன் கூடிய விளையாட்டு பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது. கிரீன் நெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்னும் பெயரில் துவங்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழாவினை முன்னிட்டு டேலண்ட் ஆஃப் வடவள்ளி என்னும் பன்முக திறன் போட்டி நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டிகள் மற்றும் தனி பாடல், நடனம் போன்ற போட்டிகள் நடைபெற்றன. இதேபோல விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்ட டென்னிஸ் போட்டிகளும் நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கிரீன் நெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் கோபால் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராதா ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். வணக்கம். நாங்கள் இப்போ புதுசாக இந்த கிரீன் நெஸ்ட் அகாடமி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா, இங்கே இருக்கிற மக்களால் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத மெயின் கான்செப்ட்டு. இன்றைக்கி குழந்தைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செல்ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருமே விளாட்றதில்ல, யாருக்கும் வேர்வையே வரதில்லை. இப்போ நாங்களாம் 80 கிட்ஸு, இவங்களாம் 90 கிட்ஸ். நாங்களாம் விளாட்னப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு கலை இருந்துச்சு. இப்போ யாருக்குமே அந்த கலை இல்லை. அதுதான் பிரச்சனையே எங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு கலை வேணுங்கிறக்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த குழந்தைங்க வந்து எந்தளவு என்டர்டெயின் பண்ண முடியும் அந்த என்டர்டெயின் பண்ணுறது தான் என்னோடய வேலையே. அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளம் இருக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வரணும், நல்ல உணவு பழக்கம் வரணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் ரீசனபுளாக ரேட்டில் கொடுக்குறோம். அது போக குவாலிட்டியாக கொடுக்குறோம். சார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 டென்னிஸ் கோர்ட் வச்சுருக்குறோம், 4 பேட்மிண்டனு, ஒரு ஃபுட்பால் டர்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு கொடுத்துருக்குறோம், யூனிசெக்ஸ் ஜிம்மு. அது போக வந்து டேபிள் டென்னிஸ் இருக்குது. கிட்ஸ்க்குன்னு ஒரு தனி ஜிம் கொடுத்துருக்கோம். அது வந்து எப்படின்னா, ஒரு 90ஸில் நாங்களாம் என்ன விளாட்னமோ அதை வந்து கிட்ஸ் ஜிம்மாக கொடுத்துருக்குறோம். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. நம்மளாம் விளாட்னது, நீங்களாம் விளாட்னப்போ குழந்தைங்கள வந்து என்ன விளாட்னீங்களோ அதை வந்து ஒரு ஜிம்மாக நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ வந்து அந்த குழந்தைங்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த லைஃப் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இது பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் கோச்சஸ் எப்படி கொடுப்பீங்க சார்? கோச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சஸ் தான் போகிறோம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் அதெல்லாம் சொல்லி தருவார். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளமையான கோச்சஸ் வச்சுருப்போம். அவங்க எதுக்குன்னா அவங்க கூட சரிசமமாக ஆடுறதுக்கான கோச்சஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதெல்லாம் குறிப்பாக இது ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள் சார். குழந்தைங்களோட ஆரோக்கியம், நல்ல பழக்க வழக்கங்கள், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வரணும். எதுலேயுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது. இந்த கான்செப்டுக்காக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா சார்? நன்றி.